ஒரு நட்சத்திரம் அழியும் போது என்ன நடக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? பெரிய ஒரு வெடிப்பு தானே. அதற்கு தானே சுப்பனோவா என்று சொல்கிறாங்க. ஆனால் இப்பொழுது இந்த February 2026 விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறாங்க, ஆண்ட்ரோமேடா கேலக்சியில் நடந்த ஒரு மிக பெரிய ஒரு நட்சத்திரம் சும்மாவே, அதாவது எந்த ஒரு சத்தமும் வெடிப்பும் இன்றி காணாமல் போயுள்ளதாம், சுருங்கி போயுள்ளதாம். சுப்பனோவா என்ற வெடிப்பு இல்லாமலேயே இந்த நட்சத்திரம் கருந்துளையாக மாறியுள்ள விந்தையைத்தான் இந்த 16ஆம் தேதி Februaryயில் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறாங்க. பொதுவாக ஒரு நட்சத்திரம் இறக்கும் போது சுப்பனோவா வெடிப்பை நிகழ்த்தும். ஆனால் எந்த ஒரு சுப்பனோவாவும் இல்லாமல் இந்த நட்சத்திரம் என்ன செய்துள்ளது என்றால், அதன் சொந்த கிராவிட்டியில் உள்ளே உட்படுத்தி அந்த கிராவிட்டியினாலேயே உள்ளுக்குள் சுருங்கி நேரடியாகவே அது கருந்துளையாக மாறியுள்ளது. இதனை விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், சுப்பனோவா ஃபெயில்டு சுப்பனோவா என்று. இது ஏன் மிக முக்கியமானது தெரியுமா? பிரபஞ்சத்தில் உள்ள பல பெரிய கருந்துளைகள் எப்படி உருவாயின என்பதற்கு இதுதான் மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக அமைகிறது. இந்த நிகழ்வு ஒரு மிகப்பெரிய பாடத்தை நமக்கு சொல்லுது. சில மாற்றங்கள், வானியல் மாற்றங்கள் வெளியில் தெரியாமலேயே, சத்தம் இல்லாமலேயே நடைபெறும். ஒரு பெரிய நட்சத்திரம் அமைதியாக மறைந்து போகும், மறைந்து அளப்பெரிய சக்தியை உருவாக்கும். சில பெரிய மாற்றங்கள் மிக அமைதியாகத்தானே நமது வாழ்க்கையிலும் நடக்குது. அதுதான் பிரபஞ்ச உண்மையாகவும் இருக்குது என்பதற்குத்தான் இந்த வீடியோ, அதாவது இந்த நிகழ்வு ஒரு காரணமாக இருந்திருக்குது. விண்வெளி என்பது நாம் கற்பனை செய்வதை விட மிக 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 ஆச்சரியமானது. இந்த மறைந்து போன நட்சத்திரம் ஒரு புதிய உண்மையை விஞ்ஞானிகளுக்கு சொல்லுது. அது என்ன என்றால், எந்த ஒரு மாற்றமும் அது நாம் நினைப்பதற்கு மாறாக நடக்கலாம். அது நமது வாழ்க்கையில் என்றாலும் சரி, இந்த மிகப்பெரிய விண்வெளியில் என்றாலும் சரி. இது பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நமது வீடியோக்களை லைக் பண்ணுங்கள்.